Eastern Ghats, Pullachiyil, India's first no wall sharing senior living apartments, lowest maintenance cost. நீங்க நினைச்சு பார்க்க முடியாத லைஃப், நீங்க நினைச்சு பார்க்காத விலையில just rupees 30 lakhs. சிபிஐ விசாரணை போட்டிருக்காங்களே, அதில் அரசு எந்த நிலைப்பாட்டை எடுக்க போகுது, அரசு சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைச்சி உண்மைகளை வெளிக்கொண்டு வர பாடுபடும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதனால் நடந்த சம்பவங்களை ஒரு பதிவு பண்ணிட்டார் சட்டசபையில் பதிவுன்றது காலகாலத்துக்கும் இருக்கும். ஒருவேளை நாளைக்கு ஆட்சி விஜய் முதலமைச்சராக உட்காந்து இந்த பதிவுகள்லாம் நீக்கிறேன்னு முடிவெடுத்தா நீக்கலாம். சும்மா கொள்வதை போல் நிஜத்தில் கொன்றுவிட்டு லைட் போட்டு ஆஃப் செய்து விளையாடும் சேடிஸ்ட் மனிதனின் விளம்பர பசிக்கு 41 உயிர்களா? இந்த சொல்லாடல், இந்த எழுத்துலாம் இருக்குல்ல, யார் எழுதுனான்னு தெரியும். என்னன்னா, அவர் பாவம் தாவேக்கா தான் ட்ரை பண்ணிட்டார். அவரை சேர்க்காமல் துரத்திய அனைத்தும் பெருமையும் நம்ம ஜானையும் குசியையும் சாரும். ஒரு திமுக சார்ந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ஆமாம். அப்போ இங்கே மக்களுக்கு அது தெரியாது. அப்போ இன்டிம் ஆர்டர்னா மக்கள் ஆஹா அப்படியா, இன்னும் பல பேர் அதெல்லாம் ஒட்டினுக்கிறான். மறுபடியும் இவங்க போவாங்களா, அந்த 2 பேர் போலியாக மனு தாக்கல் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா, இப்போ அதை போட்டோன்னா ஐயோ அப்படியா, நான் சிபிஐ விசாரணை ரத்து பண்ணுறேன், நீங்கள் போட்ட அருணா ஜெகதீஷனும் இந்த எஸ்ஐடியும் செயல்பட்டோம், சாரிங்க மன்னிச்சிங்க அப்படின்னு கோர்ட்டு சொல்லணும் இப்போ எதிர்பார்க்குறாங்க. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு அப்துல் முத்தலீஃப் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். கரூர் அந்த அசம்பாவிதம் தொடர்பாக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையில் பேசினார். அங்கே என்ன பேசினார்னா, அங்கே எல்லாமே அரசு சார்பாக எல்லா பாதுகாப்பும் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த கட்சியின் தலைவர் தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் தாமதமாக வந்தது தான் இந்த அசம்பாவிதத்துக்கு காரணன்ற மாதிரி பழைய ஸ்டேட்மெண்ட்டே திரும்பவும் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? சட்டமன்றம் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு உள்ள இடம். அங்கே இந்த வழக்கு சம்பந்தமாக உச்சநீதிமன்றம் உத்தரவு போட்டு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்காங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி ஒருத்தர் கண்காணிப்பில் 2 காவல் உயர் அதிகாரிகள், ஐஜி அந்தஸ்து குறையாமல் இவர்கள் கண்காணித்து உச்சநீதிமன்றத்துக்கு அவர்கள் சிபிஐ விசாரணையை கண்காணித்து ரஸ்தோகி அந்த ஓய்வு பெற்ற நீதிபதிகிட்ட அறிக்கை மாதம் கொடுக்கணும். அதற்கு பிறகு இந்த விவகாரத்தில் என்னென்ன தவறுகள் நடந்திருக்கு அப்படின்றத முழுசுமாக நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கு. அதில் முக்கியமானது அரசு அதிகாரிகள் பேட்டி அளித்தது. அரசே ஆணையத்தை போட்டுட்டு அரசு அதிகாரிகளே இந்த பேட்டி கொடுக்குறது அது முரண்பட்ட இதுவாக இருக்குது. நியாயமான பாரபட்சமற்ற ஒரு இது நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு நம்ப வேண்டியிருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்போ இந்த விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வந்துடுச்சு, எல்லாம் வந்துடுச்சு. இதற்கு பிறகு முதல்வர் ஒரு பெரிய அறிக்கையை சட்டமன்றத்தில், சேம் அதே தான், அது மாற்றுற மாதிரி எனக்கு தெரில. 500 சில்லறன்னாங்க, அது 600 சில்லறையாக மாறி இருக்குது போலீஸ் எண்ணிக்கை. அவ்வளோதானே தவிர ஒசுக்குன்னு முடிச்சிட்ட மாதிரி இருக்குது எனக்கு. இப்போ என்ன டெவலப்மெண்ட்டு, அது நீதிமன்றத்துக்கு போச்சு. இப்போ சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. இந்த விசாரணை முறையாக நடக்கிறதுக்கு அரசு ஒத்துழைக்கும். அந்த மாதிரி கூடுதலாக வார்த்தைகள் எதுவும் சேர்த்த மாதிரி எனக்கு தெரியல. ஆனால் அந்த ஏற்கனவே இருந்த இவர்கள் வைத்த குற்றச்சாட்டு, அமுதா அவர்கள் வைத்த அந்த ரிப்போர்ட்டு, அந்த அதிகாரி கொடுத்த பேட்டி, அதோடைய அதே தான் முதலமைச்சரும் பேசுகிற, புதுசாக எதுவும் இல்லை. அதில் சிபிஐ விசாரணை போட்டிருக்காங்களே, அதில் அரசு எந்த நிலைப்பாட்டை எடுக்க போகுது, அரசு சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைச்சி உண்மைகளை வெளிக்கொண்டு வர பாடுபடும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அதனால் நடந்த சம்பவங்களை ஒரு பதிவு பண்ணிட்டார் சட்டசபையில். அப்படி தான் அதை பார்க்கணும். இது வேறு எதுவும் புதுசாலாம் சொல்கிறதுக்குலாம் எதுவும் இல்லை. சம்பவம் சட்டசபையில் பதிவுன்றது காலகாலத்துக்கும் இருக்கும். ஒருவேளை நாளைக்கு ஆட்சி விஜய் முதலமைச்சராக உட்காந்து இந்த பதிவுகள்லாம் நீக்கிறேன்னு முடிவெடுத்தா நீக்கலாம். மற்றபடி சட்டசபை இதில் பதிவில் அது ஏறும். அது ஏறாமல் பார்த்துக்கிறது இதுன்னுவாங்க. அதே மாதிரி இல்லாத ஒருத்தரை பற்றி சட்டசபையில் பேசக்கூடாதுன்னு ஒரு நாம் சொல்லுவாங்க. ஓகே. இதில் முழுவதும் இவர்கள் மேல் குற்றம் சாட்டி முதலமைச்சரே அறிக்கை இது பண்ணுறாரு. இப்போவும் சொல்கிறேன், சிபிஐ விசாரணை, இந்த விசாரணைலாம் போய்கிட்டு இருக்குது. அப்போ சட்டமன்றத்தில் இந்த மாதிரி ஒரு மீண்டும் அதே இவர்கள் மேலே தான் குற்றன்ற மாதிரி பதிவு பண்ணுறாங்க. பார்ப்போம். இன்றைக்கி சட்டமன்றத்தில் இது பேச போகிறாரு, பேசிக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி முரசொலியில் இன்றைக்கி ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னென்னா, மீட்டிங் என்ற பெயரில் ஷூட்டிங் நடத்திவிட்டு சினிமாவில் சும்மா கொள்வதை போல் நிஜத்தில் கொன்றுவிட்டு லைட் போட்டு ஆஃப் செய்து விளையாடும் சேடிஸ்ட் மனிதனின் விளம்பர பசிக்கு 41 உயிர்களா அப்படின்ற மாதிரி முரசொலியில் இன்றைக்கி நியூஸே வந்துருக்கு. இந்த சொல்லாடல், இந்த எழுத்துலாம் இருக்குல்ல, யார் எழுதுனான்னு தெரியும் எனக்கு. என்னன்னா, அவர் பாவம் தாவேக்கா தான் ட்ரை பண்ணியிருந்தார். அவரை சேர்க்காமல் துரத்திய இது அனைத்தும் பெருமையும் நம்ம ஜானையும் குசியையும் சாரும்.
இந்த சொல்லாடல்கள் இதெல்லாம் வந்து இந்த சைடில் இருந்து அடித்தா எப்படி இருக்கும் பாரு. அப்போ இவர்கள் எதுக்குமே லாய்க்கு இல்லாத கட்சின்றது தெரியுதா? அவ்வளோ ட்ரை பண்ணாங்க உள்ள கட்சியில் சேர்றதுக்கு. 10-15 தடவை இன்டர்வியூ வர வச்சு வர வச்சு லாஸ்ட்டில் முடிவை கூட சொல்லல. ஓகே. வெறுத்து போய் லாஸ்ட்டில் அவர் திமுகவுக்கு போனார். இன்றைக்கி அவருடைய எழுத்தாற்றல் அந்த சொல்லாடல்கள் திமுகவுக்கு பயன்படுகிறது. முரசொலியில் அவர் அடிக்கிறார். என்ன அடிப்பார் இனிமேல் தேர்தல் நெருங்கிச்சில்ல, இனி அடிப்பார். அப்போது இது எல்லாமே ஓகேங்க. சிபிஐ விசாரணைக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டாரு. அதனால் நீங்கள் ஏன் பதறீங்க? இதுதான் நிறைய பேர் கேட்குறாங்க. நீங்கள் ஏன் பதறீங்க? நீங்கள் சிபிஐ விசாரணை கேட்டதே இல்லையா வாழ்க்கையில்? தூத்துக்குடி துப்பாக்கி சம்பவம் வந்து குட்கா சம்பவம் எல்லாத்தையும் கேட்டிருக்கீங்க. ரெண்டாவது என்ன சொல்கிறீங்க? சிபிஐ விசாரணை மூலியமாக இவர் போய் அமித்ஷாட்ட மாட்டிக்கிட்டாருன்னு. அமித்ஷாட்ட இவர் மாட்டிக்கிட்டாரா, இவர்கிட்ட மற்றவர்கள் மாட்டுறாங்களான்றதை காலம் போய் சொல்லும். தாவேகா ஒரு நல்ல முடிவு எடுத்து உண்மையிலே என்டிஏல போச்சுன்னா அவர்களுக்கு நல்லது. இன்றைக்கி இருக்கிறதுக்கு ஓடி போகிற பொதுச் செயலாளர், ஒழுங்கில்லாத மாவட்ட செயலாளர்கள், ஒன்றுக்கு உதவாத ஒரு கட்சியாக இன்றைக்கி அவர்கள் இருக்கிறாங்க. இதற்கெல்லாம் அவர்கள் இன்னும் பயிற்சி பெறணும் அப்படின்னா அவர்களுக்கு ஒரு பிரீத் எடுத்துக்கிட்டு டைம் கிடைக்கணும். அந்த டைம் வந்து கூட்டணிக்கு போகிறது தான். ஆனால் அதையும் போயிட்டா எங்கே நமக்கு கண்டம் ஆகிடுமோன்ட்டு தான் பாரு பிஜேபி கூட போகிறாங்க. பார்த்தியா, நாங்கள் சொன்னோமா ஆர்எஸ்எஸ் அப்படி இப்படின்னு எல்லாரும் திட்டுறாங்க. திட்டுறதுல இடதுசாரிகள் தவிர மற்ற எல்லாம் இந்த கட்சியோட கூட்டணி வச்சுவாங்க. ஆமாம். அதுவும் கோத்ரா கலவரம் இருந்தப்போ வாய் முடியிருந்தவங்க. ஆமாம். அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கி ஓங்கி ஒழிக்கிறார்கள். நான் தான் கேட்டேன், கருணாநிதிக்கு உரிமை இருக்கும்போது விஜய்க்கு அந்த உரிமை இருக்கக்கூடாதா? அவர் சால்ஜாப்லாம் சொல்லும் பொழுது விஜய் சால்ஜாப் சொன்னால் கேட்டுக்குங்க. லாங் மேன் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டினால நீங்கள் கூட்டணி யார் கூட வச்சிங்க? பார்ட்டி கூடயா, மேன் கூடயா? பார்ட்டி கூட தானே. அப்புறம் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டினா ராங் பார்ட்டி கூட எது கூட்டணி வச்சிங்க? அந்த கேள்வி அன்றைக்கி அந்த பத்திரிகையாளரும் கேட்கல. ஆனால் இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்கள் காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சோம், அது அடிப்படையில் தான் கூட்டணி வச்சோம். அதே மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இப்போது காமன் மினிமம் ப்ரோக்ராம் வச்சுக்கிறோம், நான் இருக்கும் வரை தமிழகத்தில் மதவெறி அரசியலை தலை தூக்க விட மாட்டேன், அதிமுகவோட தான் ஆட்சி வைத்து இது கூட்டணி வச்சுருக்கேன். அவங்க கூட பிஜேபி வச்சுருக்காங்க. எப்படி காங்கிரஸ் கூட திமுக கூட்டணி வச்சுருக்குது, சிபிஎம் வந்து திமுக கூட கூட்டணி இருக்குதோ அது மாதிரி நாங்கள் இருக்கிறோம். சிபிஎம்மும் காங்கிரஸும் ஒத்து போவார்களா கேரளாவில்? அது மாதிரி நாங்களும் பாஜகவும் ஒத்து வர மாட்டோம். அவ்வளோதான். சட்ட ரீதியாக வந்து இது வந்து தமிழ்நாடு அரசு, அதாவது திமுக அரசு வந்து வெல்ல முடியாததுனால திரும்பவும் அந்த பழைய நெரட்டிவே செட் பண்ணிட்டு இருக்காங்களா சார்? அவர்களால் எப்போ எல்லா காலத்துலையும் இப்படி தான். இது சமூக வலைதளம் காலன்றதுனால கொஞ்சம் ஃப்ளாஷ் ஆகுது. ஓகே. மற்றபடி இவர்கள் இதே தான் உருட்டியிருந்தாங்க. அந்த காலத்துலேருந்தே இதே தான் உருட்டல், திராவிட நாடுன்னாங்க. ஓகே. நீங்கள் இது பெரியார்ட்டேருந்து இதே திராவிடர் கழகமாக இருந்தால் நம்ம ஆட்சிக்கு வர முடியாது, இது சந்திக்க முடியாதுன்றதுனால வெளியில் வந்து கட்சியாக ஆரம்பிக்கிறாங்க. சொன்ன காரணம் என்னது? மணியம்மை திருமணம், 2வது திருமணம் செய்து கொண்டாருன்னு. அப்போ திமுக யாருமே ராமச்சந்திரமூர்த்திகளா எல்லோரும்? தலைவரே மனைவி துணைவின்னு சொன்னார். அப்போ நான் திமுக உடஞ்சா போச்சு? தலைவனுக்கு பாடுறா என்ன மாதிரி சமாளிச்சான் பாடுறான் தானே பேசுனீங்க. அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் 100 கதை சொல்லலாம். அது அவருடைய அந்தரங்கம். அப்போ பெரியாருடைய சொந்த வாழ்க்கையை வச்சுக்கிட்டு ஒரு இயக்கத்தையே உடச்சி வெளியே கொண்டு வந்தீங்க. கொண்டு வந்தோன்னா அந்த கட்சிக்கு ஒரு ஜாதி கட்சி பேர் இருந்தது தெரியுமா? இந்த கட்சியை ஜாதி கட்சின்ற மாதிரி முத்திரை கூட்டப்பட்டது. அது ஒரு பக்கம். நீங்கள் வெளியில் வந்தோன்னே என்ன பண்ணாங்க? எங்கள் திராவிடர் கழகத்துடைய கடவுள் மறுப்பு முத்திரை விழுந்துச்சுன்னா நம்ம மொத்தமாக ஜனங்க ஓரம் கட்டுருவாங்கன்ட்டு பயந்து போய் ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னாரு. ஓகே. சொன்னாரா இல்லையா? ஆமாம். அப்புறம் திராவிட நாடு கோரிக்கை, அடைந்தால் திராவிட நாடு, இல்லாவிட்டால் சுடுகாடு, அது இதுன்னு உருட்டினாங்க. சுடுகாட்டை விட ரொம்ப சிம்பிளான கொஞ்சம் முன்னேற்பாளருக்கு சிறைவாசம்னாங்க. யார்? மத்திய அரசு. ஓகே. சீனா வார் 1962 வந்தோன்னே யாரெல்லாம் பிரிவினை பேசுகிறாங்களோ அவங்க மேலே தேச பாதுகாப்பு சட்டம் பாயும்னாங்க. உடனே திராவிட நாடு கோரிக்கையை கைவிடுகிறோம் என்னமோ சொன்னாங்க. அதுக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, தற்காலிகமாக கைவிடுறோமோ ஏதோ ஒன்று சொன்னாங்க. அதுக்கெல்லாம் வார்த்தைகள்லாம் அவங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. இது அப்படியே போச்சு. அப்புறம் இவர்களுக்கு வாகா காங்கிரஸ் ரொம்ப விஷயங்களை தலையை கொடுத்தாங்க. அதை எடுத்து பெருசாக ஆக்குனாங்க. அதாவது பள்ளிகள் கட்டமைப்பு ரொம்ப கம்மி, நிதி கம்மி, பள்ளிகள் நேரத்தை வந்து 2 ஆக்குனாங்க. அப்போ 2 ஷிஃப்டாக மாற்றினாங்க. ஏன்னா பசங்க படிக்க வைக்கணும், பள்ளிகள் இல்லை. அப்போ 7 to 1, மறுபடியும் 2 to இது அந்த மாதிரி வச்சாங்க. அப்போ வந்து ஒரு சட்டமன்றத்தில் உறுப்பினர் ராஜாஜிக்கிட்ட அப்போ முதலமைச்சர் கேட்குறாரு, மதிய நேரத்தில் அந்த பசங்க என்ன பண்ணணும்? 7 to 1 படிக்கிற பசங்க மதியத்துக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னு. ஏதோ ஒரு தொழில் கற்றுக்கலாமே, அவங்க அப்பா அம்மா கூட உதவியாக இருக்கலாமே அப்படின்னு. உடனே குலத்தொழில் குள்ளுகப்பட்டர் குலத்தொழிலை கொண்டு வர பார்த்தாரு அப்படின்ட்டு குலத்தொழிலுக்கு எதிரான போராட்டம். அப்புறம் அந்த ஊர் பேரெல்லாம் மாற்றணும், அது இதுன்னு. நாங்கள் வந்தால் மாற்றுவோன்ட்டு போங்க. கள்ளக்குடி பேரை இது டால்மியா வந்து கள்ளக்குடி மாற்றுனா அதை ஒரு பெரிய பிரச்சனையாக்கி அது. அப்புறம் வந்து இது
பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்பு பள்ளி நடுவில் பாட்டெலாம் எழுதுனாங்க. கம்யூனிஸ்டுகளோடவா நீங்கள் தியாகம் பண்ணியிருக்கீங்க? ஆனால் கம்யூனிஸ்டுகள் தியாகம்லாம் ஒன்றுமே இல்லைன்ற, இவங்க தியாகம் தான் பெருசுன்ற மாதிரி காமிச்சாங்க. பாளையங்கோட்டை சிறையினிலே பாம்பு பள்ளி நடுவில். ஆனால் 7-8 வருஷம் சங்கரையாவும் நல்லகனும் ஜெயிலில் இருந்திருக்காங்க. இந்த மாதிரி பல தலைவர்கள், ஜீவா தலைமறை வாழ்க்கை ஒரு 8-9 வருஷம், குடும்பத்தை பிரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 17-18 வருஷம் இவர்கள் இயக்கத்துக்காக இந்த தலைவர்கள் இன்றைக்கே இருக்கிறார். நல்லகன் நம் வாழ் சாட்சியாக இருக்கிறார். ஆனால் இவங்க ஒரு 3 மாதம் 2 மாதம் சிறையில் இருந்தால ஆகப்பெரிய தியாகம் மாதிரி காமிச்சிட்டுலாம் அதெல்லாம் பார்த்தோம். இப்படி தான் இவர்கள் இந்த இது கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் சினிமா நடிகர்களை உள்ளே கொண்டு வந்துட்டு அதை வச்சுக்கிட்டு சினிமாவிலையும் இதுலேயும் வசனங்கள் பேசுறதுலையும் அதுலேயும் பேசி உருட்டி அதை கொண்டு வந்துட்டாங்க. இப்போவும் அது ஒரு காலம் அன்றைக்கி அப்படி ஜனங்க நம்பிச்சு எல்லாம் ஏற்றுக்குச்சு. அதற்கு பிறகு கூட இருந்தவங்களே நன்றி மறந்து வெளியேற்றி எம்ஜிஆர் எல்லாம் பாடாப்படுத்தினோன்னா ஜனங்க இவருடைய இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதுக்கு பிறகு தான் ஜனங்க 2 பார்ட்டாக பிரிஞ்சுட்டாங்க. ஒன்று இதை நம்புகிற கூட்டம், இன்னொன்று நீ எந்த காலத்திலும் நம்ப மாட்டியா, நீ இப்படி தான் பண்ணுவ. அந்த கூட்டம் தான் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி இன்றைக்கி விஜய் தான் தப்புனால விஜய்லாம் தப்பு இல்லைங்க, இவங்க அப்படி தாங்க பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு கூட்டம் நம்ப ஆரம்பிச்சிச்சு. அதனால் இவர்கள் ஒவ்வொரு விஷயத்துலையுமே உருட்டுறாங்க பாருங்க. சிபிஐ விசாரணை, இது இன்டிம் ஆர்டரு, நாளைக்கே இந்த விசாரணையை நீக்கிடுவாங்க, இப்படி ஒருத்தர் உருட்டுறாங்க. வில்சன் சொன்னார், வில்சனே சொல்கிறாரு. அப்புறம் 1 மேன் கமிஷன் இருக்குன்றாரு, எஸ்ஐடி இருக்குன்றாரு. அதெல்லாம் அந்த ஆர்டர்லேயே சொல்லிட்டாங்க. ஆமாம். இன்னொன்று உச்சநீதிமன்றமே சிபிஐ விசாரணை போட்டு இது விசாரிக்கணும்னு அப்புறம் மாநில அரசு போட்டு ஏதாவது நிற்குமா? நிற்காது. ஆனால் அவர் அங்கே பேசுகிறாரு. அப்புறம் 2 பேரை மாற்றி மனு தாக்கல் பண்ணிட்டாங்க. உச்சநீதிமன்றம் நடைமுறையில் நன்கு தெரிந்தவர் வில்சன். ஆனால் இது எல்லாம் எதுக்குன்னா கோர்ட்டுக்கு இல்லை, ஜனங்க மத்தியில் ஒரு கருத்தை உருவாக்குறதுக்கு. இங்கே பாருங்கள், ஏமாற்றி கொண்டு போய் போட்டாங்க. யார் போட்டாலும் கடைசி வரைக்கும் தெரியாது. தாவேக்கா நாங்கள் இல்லைன்ட்டாங்க, அதிமுக இதில் சம்மந்தமே இல்லை. அப்போ யார் அவங்களை கொண்டு போய் போட்டா? 1. 2வது, ஒருத்தர் 8 வருஷமாக மனைவி பிரிஞ்சிருக்காரு, அவர் போட்டார். 8 வருஷமாக மனைவி பிரிஞ்சிருந்தாலும் செத்து போனது அவர் குழந்தை தானே. ஆமாம். அது சட்ட ரீதியாக செல்லும் இல்லை. ஆமாம். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் பல்ட்டி அடிச்சிட்டாரு, என்னை இவங்க மிரட்டுறாங்கன்ட்டாப்புல, எனக்கு பாதுகாப்பு கொடுங்க. அப்போ கோர்ட்டில் கொண்டு போனால் கோர்ட்டு ஜிஎஸ் மணி போட்டிருக்காரு, சிபிஐ கேட்டு. தாவேகா 1 மேன் இது கேட்டு போட்டிருக்குது. இவ்வளோ இருக்கும்பொழுது எல்லா மனுக்களையும் நாங்கள் பரிசீலித்தோம். இவர்களுடைய அரசியல் எங்களுக்கு தேவையில்லை, இவர்களுடைய அரசியல்னால் அந்த மக்களுக்கு எந்த யூஸும் இல்லை. அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட அப்பாவி மக்கள் 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. அவர்கள் உயிரிழந்ததில் உற்றார் உறவினர்கள் இன்றைக்கும் வாடிக்கிட்டு இருக்கிறாங்க. 100க்கும் மேற்பட்டோர் காயப்பட்டிருக்காங்க. அப்போ இவர்களுக்கான நிவாரணம், இவர்களுக்கான நீதி, இவர்கள் நீதியை பெறுவதற்கு அவர்களுக்குள்ள உரிமை, இதை எல்லாத்தையும் நாங்கள் கணக்கில் கொள்கிறோம். நாங்கள் சாதாரணமாக எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆர்டிகல் 32 உரிமையை நாங்கள் பயன்படுத்தலை. போலீஸ் சரியில்லை, அதனால் சிபிஐ விசாரணை அப்படிலாம் நாங்கள் முடிவு பண்ணல. நாங்கள் இந்த விவகாரத்தில் வளர்க்குற நடைமுறைகள்லாம் பார்க்கும் பொழுது அரசு ஆணை அமைக்குது, அதிகாரிகள் பேட்டி கொடுக்குறாங்க, கோர்ட்டு எனக்கு என்னென்ன எஸ்ஐடி போடுது, அது ஒரு பொதுநல வழக்கு, அது கிரிமினல் வழக்காக மாற்றி எஸ்ஐடி போடுறாங்க. இந்த மாதிரிலாம் நாங்கள் சிச்சுவேஷன் பார்க்கும் பொழுது இந்த பாதிக்கப்பட்ட 41 உயிரிழந்த பேருக்கும் 100கணக்கான அந்த காயமடைந்தவர்கள் குடும்பத்திற்கும் பாரபட்சமற்ற ஒரு நீதி விசாரணை கிடைக்கும்னு நாங்கள் நம்பலை. அதனால் இது ஒரு தேசிய பிரச்சனையாக உள்ளது. அந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும், அவர்களுடைய உரிமை பாதுகாக்கணுன்ற அடிப்படையில் நாங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டோம். இதுதான் ஜட்ஜ்மெண்ட்டு. ஆமாம். அப்போ இங்கே எங்கேயாவது இவர்கள் கேட்டார், அங்கே யார் அவர் பாக்யராஜ் கேட்டார், இங்கே சரத்குமார் கேட்டாருன்னா சொல்ல. அவர் உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் மனு தாக்கல் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சுது, வாபஸ் வாங்கிட்டோம், அது பண்ணலாம் கிடையாது. அவர்கள் மேட்ரை தான் கையில் எடுப்பாங்க, யார் பண்ணால் ஏது பண்ணலாம் கிடையாது. இப்போ அப்புறம் மயிலாடுன மாறி சரி அதையும் மனுவாக தாக்கல் பண்ணுங்க, ஆமாம் விசாரிச்சுக்கிறோம். உத்தரவு தான், அது வேறு இது வேறு. சார், வில்சன் மாதிரி ஒரு மூத்த அட்வொகேட்டுக்கு இது சுப்ரீம் கோர்ட்டில் ஹியரிங் வரும்போதே சிபிஐ போகுன்றது நல்லா தெரியும்ல சார். தெரிஞ்சும் அவங்க இது இன்ட்ரீம் ஆர்டர்ன்றது ப்ரெஸ் மீட்டில் சொல்கிறாருன்னா இது பிளான் பியாக எடுத்துக்கலாமா இதை? ஓகே, அதுங்க நம்ம பின்னடைவு. வில்சனுக்கு சட்ட நடைமுறை தெரியும், ஆனால் அவர் திமுக சார்ந்து ரெப்ரசன்ட் பண்ணுறாரு. ஆமாம். அப்போ இங்கே மக்களுக்கு அது தெரியாது. அப்போ இன்ட்ரீம் ஆர்டர்னால் மக்கள் ஆஹா அப்படியா, இன்னும் பல பேர் அதானே உருட்டின்னுக்கிறான், மறுபடியும் இவங்க போவாங்களா, அந்த 2 பேர் போலியாக மனு தாக்கல் பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களா, இப்போ அதை போட்டோன்னே ஐயோ அப்படியா, நான் சிபிஐ விசாரணை ரத்து பண்ணுறேன், நீங்கள் போட்ட அருணா ஜெகதீஷனும் இந்த எஸ்ஐடி செயல்பட்டோம், சாரிங்க மன்னிச்சிங்க அப்படின்னு கோர்ட்டு சொல்லணும் இப்போ எதிர்பார்க்குறாங்க. இன்டீம் ஆர்டர் தான் இது. அதனால் இன்டீம் ஆர்டர் தான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு வழக்கில்
நடுநடுவில் உத்தரவு பிறப்பிப்பாங்க. அந்த வழக்கு தொடரும். இடைக்கால உத்தரவு. இடைக்கால உத்தரவு பிரதான உத்தரவு தான் அது. இடைக்கால உத்தரவாக சிபிஐ விசாரணை ப்ளஸ் ஜட்ஜி தலைமையில் 2 குழு, ரஜித் தலைமையில் குழு, அந்த குழு வந்து இதை கண்காணிக்கும். இது எல்லாமே வழக்கு தொடர்றது வந்து என்ன தொடருதுன்னா, இந்த இதில் வந்து ஏதாவது பிரச்சனை இருக்குது, சிபிஐ சரியாக விசாரிக்கலை, ஆஃபீஸே போடலைங்க, எதுவுமே கண்டுக்கலைங்க, சார்பாக போகிறாங்க, இப்படி என்ன பிரச்சனை வந்தாலும் யார் வேண்டுமானாலும் உச்சநீதிமன்றத்தில் அணுகலாம். இன்னொரு பக்கம் இந்த வழக்குடைய போக்குகளை அவர்கள் ஒரு நீதிபதி ரஸ்தோகி எடுத்து உச்சநீதிமன்றத்திலையும் சப்மிட் பண்ணணும். அப்பப்போ உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு தன்மையை விசாரிக்கும், தேவைப்பட்ட ஆர்டர் போடும். அதற்காகவும் இந்த வழக்கு உயிரோடு இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே இப்போ இந்த மாதிரி 2 பேர் ஏமாற்றிட்டாங்க, அதை விசாரிக்கிறது, மற்ற விஷயங்கள், நாளைக்கு ஏதாவது டெவலப்மெண்ட் வருது, இது எல்லாவற்றையும் சேர்த்து வைக்கிறது இந்த வழக்கு வந்து உயிரோடு இருக்கும். வழக்கை முடிச்சு வைக்க மாட்டாங்க. இதே மாதிரி உதாரணம் வேணும்னா டிஜிபி தேர்வு இருக்குல்ல, ஆமாம், அந்த தேர்வு விவகாரம் பார்த்தீங்கன்னா 2006 வழக்கு போடுறாரு. யார்? பிரகாஷ் சிங்னு ஒருத்தர், ரிட்டையர்டு ஐபிஎஸ், விஆர்எஸ் ஐபிஎஸ் நினைக்கிறேன். அந்த வழக்கில் டிஜிபியை எனக்கு என்னென்னு இந்த அரசுகள் தேர்ந்தெடுக்குது, இப்படிலாம் பண்ணுறாங்க, இது ஒரு ஒழுங்குமுறை வேணும் அப்படின்னோடனே அதில் ஒரு ஒழுங்குமுறை பண்ணி அப்பப்போ ஆர்டர் போடுறாங்க. 2011 ஒரு ஆர்டர் போடுறாங்க, 13 போடுறாங்க, 18 இறுதியாக ஒரு ஆர்டர் போடுறாங்க. இப்படி தான் இருக்கணும், 2 வருஷம் இருக்கணும், பேனல் அனுப்பணும். அந்த பேனல்லேருந்து 3 பேர் சீனியர் மோஸ்ட்டு, அவங்களில் ஒருத்தரை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். 2 வருஷம் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண முடியாது, அவங்களுக்கு இணையாக நீங்கள் யாரையும் நியமிக்க முடியாது, அவர்களை பதவி விட்டு போக சொல்ல முடியாது, இப்படிலாம் ஆர்டர் போடுறாங்க. மறுபடியும் அதில் வந்து இதுக்கு 2013 போட்ட ஆர்டருக்குள்ள 2 வருஷம் சர்வீஸ் இருக்கணும் அந்த பேனலுக்குள்ளே வரத்துக்கே அப்படின்னாங்க. மறுபடியும் அதெல்லாம் பேசி 6 மாதமாக ஆக்குனாங்க. இப்படி உத்தரவுகள் மாறுதே தவிர பிரதான உத்தரவு அப்படி இருக்குது. இப்போ அப்படி பண்ணியே இங்கே தமிழ்நாட்டில் உத்தரப்பிரதேசத்தில் எனக்கு என்னென்னு அவங்களே தேர்ந்தெடுத்துட்டாங்க. யூபிஎஸ்சி நாங்கள் தான் யூபிஎஸ்சி அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த மாதிரி 3-4 மாநிலம் பண்ணுது, இந்த தமிழ்நாடும் அதை வச்சுக்கிட்டு தைரியமாக பண்ணுது. இந்த இதில் வந்து அந்த பிரகாஷ் சிங் வழக்கில் தான் போகும். அதில் அது இங்கே சில பத்திரிகையாளர்கள், திடீர் பத்திரிகையாளர்கள் பிரகாஷ் சிங் வழக்கை வந்து இதெல்லாம் மாற்றி கேட்பாங்க, இப்படி மாற்றி போடுவாங்கலாம் வந்து பேசினாங்க. அது எல்லாம் இல்லைன்னு நான் இப்போ ட்விட்டரில் போட்டிருந்தேன். என்னன்னா இந்த வழக்கு உயிரோடு இருக்கா இன்னை வரைக்கும்? ஆமாம். அப்போ ஏன் முடிச்சு வைக்கலன்னா, இது நீண்ட கால ஒரு இது, இதில் வந்து அடுத்தடுத்து ஆர்டர் போட்டு ஃபைனலாக எப்போவாது ஒரு தடவை முடிப்பாங்க. இதுதான் நடைமுறை. இது தெரியும், இங்கே மக்களுக்கு தெரியாதுல்ல, அதனால அப்படியே மாற்றி ஊட்டிக்கும். சார், அடுத்தபடியாக அந்த டாஸ்மாக் அந்த வழக்கு கூட சுப்ரீம் கோர்ட்டில் வந்துச்சு. அப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் கவாய் அவர்கள் வந்து கடுமையான கேள்வியை வந்து இடிக்கு வச்சிருக்காரு. என்னன்னா, உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் போய்ட்டு ரைடு பண்ணுறீங்க, சந்தேகம் வந்தாலே நீங்கள் போய் ரைடு பண்ணுவீங்களா, இது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிராக இருக்கே அப்படின்ற மாதிரி கடுமையான கேள்வி கேட்டுக்க அந்த இடைக்கால தடை தொடரும்னு சொல்லியிருக்காங்க. இது எங்கே சார் முடிய போகுது இந்த வழக்கு? சில கேள்விகளை கேட்டிருக்காங்க, அவங்க தரப்புலையும் சொல்லியிருக்காங்க. வழக்கு பாருங்கள், அவசரமாக எத்தனை வழக்குகள் முடிச்சு வச்சுருக்காங்க. அப்போ எங்களுக்கு அந்த உரிமை இருக்குது, இந்த விஷயத்தில் மணி லாண்டரிங் நடந்ததுன்னா ரைடு நடத்துறதுக்கோ சம்மன் கொடுத்துருக்கோம், எங்களுக்கு உரிமை இருக்குதுன்னு இவங்க தரப்பில் தடை தான் நீட்டிச்சிருக்காரு தவிர நீங்கள் போகவே கூடாதுலாம் சொல்லலை. இந்த விஜய் மண்டல்னு ஒரு இது இருக்குது, அது இந்த கார்த்தி சிதம்பரம் மற்றவர்கள்லாம் கூட அந்த வழக்கில் இது பண்ணாங்க. அந்த வழக்கு அப்படி தான், அந்த வழக்கு அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. அந்த இதுடைய அதிகாரம் சம்மந்தமாக பிஎம்எல் ஆக்டு உடைய அதிகாரம் நடுநடுவில் ஆர்டர் போட்டாங்க. சில இதிலெல்லாம் அப்படி தான், பிஎம்எல் ஆக்ட்னால் இப்படி தான், ஜாமீன் வந்து இப்படி தான் நடக்குன்றதெல்லாம் போட்டாங்க. அந்த அடிப்படையில் இந்த வழக்கு இப்போவும் தொடருது. அந்த வழக்கில் டிசம்பரில் ஏதோ ஹியரிங் வருது, அதுக்கு பிறகு நான் சொல்கிறேன்னு அவர் கவாய் சொல்லியிருக்காரு. கவாய் அடுத்த மாதம் ரிட்டையர் ஆகுறாரு, நவம்பரில். அது புதுசாக வர்ற தலைமை நீதிபதிக்கிட்ட அது போகும். அதனால் அது எப்படி போகும், என்ன போகுன்றதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி இடிக்கு அது ஒரு பின்னடைவு. ஆனால் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த விஷயத்தில் டாஸ்மாக் விஷயத்தில் வந்து இதுதான் இடைக்கால தடைன்னு ஒரு காலத்தில் பிஜேபி சொல்லிட்டு இருக்கும்போது திமுக சொன்னாங்க. இன்னைக்கு அதே வந்து இன்னைக்கு விஜய் கேஸ்ல இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதுதான் அரசியல். அந்த இது இருக்குல்ல, நம்ம வக்பு திருத்த மசோதா இன்டிம் ஆர்டர் போட்டாங்க. இன்னை வரைக்கும் அந்த இதெல்லாம் உதாரணம். இன்டிம் ஆர்டர் என்ன போட்டாங்க, இந்த 2 இது சட்டத்தை நீங்கள் அதை அமல்படுத்தக்கூடாது. இது சட்டத்தில் இருக்க அந்த 2 விஷயங்களை யார் நான் முஸ்லீம் அந்த கவுன்சிலில் வைக்கிறது, அந்த இடங்களை தேர்வு பண்ணுறதுல இது, மற்ற விஷயங்கள்லாம் தடை விதிக்கலையே, சட்டம் போகுது. அப்போ இவங்க என்ன சொன்னாங்க, பாத்தியா நாங்கள் ஜெயிச்சிட்டோம், அந்த வக்பு திருத்த மசோதா பின்னடைவு, அது ஒன்றும் கிடையாது. முக்கியமான விஷயங்கள்லாம் ஒப்புதல் தான். எது? வக்பு நிலங்களை நான் முஸ்லீம்க்கு ரெண்டல் லீஸு விற்கக்கூடாது, கணக்கு வரவு செலவு வைக்கணும், இது ஆடிட்டிங், அதுக்கு இன்டர்னல் ஆடிட்டிங், அந்த வரவு செலவு கரெக்டாக அப்படி இன்டர்னல் ஆடிட்டிங்கு, கவுன்சிலர் உறுப்பினர்கள் 4 வருஷத்தோட தேர்ந்தெடுக்கணும், அவங்களுடைய டீட்டெயில் இருக்கணும், வக்பு நிலம் எவ்வளோ இருக்குன்றத பட்டியலை வெப்சைட்டில் பகிரங்கமாக போடணும்.
வக்பு கிளைம்னு ஒரு சட்டம் இருந்தது, அந்த சட்டத்தை நீக்கிட்டாங்க. ஏன்னா இப்போ நீங்கள் பாரம்பரிய சொத்து இருக்கும் உங்களுக்கு, உங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்கும், ஒரு 50 ஏக்கர் இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அதில் ஒரு 10 ஏக்கரை விற்று ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுப்பீங்க. 10 ஏக்கர் விற்றா ஒரு 10 கோடி ரூபா கிடைக்கும் அப்படின்னு. போனால் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் அது கிளைமுங்க, வக்பு கிளைமுங்கன்னுவாங்க. ஏங்க எங்கள் பூர்வீக சொத்துங்க, ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, நீங்கள் போய் எங்கள் என்ஓசி வாங்கிட்டு வாங்கன்னுவாங்க. அப்போ உங்களுக்கு எவ்வளோ காண்டாகும். ஆமாம். இவங்க கிளைமுன்னு போட்டால் முடிஞ்சிடும். இது வந்து பார்த்தா கேரளாவில் மற்ற இதில் கிறிஸ்டிய மத அமைப்புகள் இருக்குல்ல, அவங்களுடைய நிலத்து மேலேயே கிளைமு பெருசாக வரவேற்றாங்களே கேரளாவில் அந்த சட்டத்தை நீக்கணும்னு. அப்போது பலருக்கும் அந்த பிரச்சனை. இங்கே கூட திருச்செந்தூரியா ஏதோ ஒரு ஊர் ஒன்று வந்துச்சு, திருச்செந்தூரையா, ஒருத்தர் அவருடைய பூர்வீக நிலத்தை விற்க போகும்போது வக்பு கிளைம்னு வந்துச்சு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை, இது எல்லாத்துக்கும் அந்த சட்டத்தையும் நீக்கிட்டாங்க. 104 94 ஏதோ ஒன்று வரும் பிரிவு, அதையும் நீக்கிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் அதில் இருக்குது. அதுக்கு எதுக்கும் சுப்ரீம் கோர்ட் தடை விதிக்கலையே. ஆனால் இங்கே என்ன உருட்டினாங்க, வக்பு திருத்த மசோதா அது இதுன்னு. அதனால் இவர்கள் நினச்சா இவர்கள் சொல்கிறது தான் அரசாணை, இவர்கள் சொல்கிறது தான் அரசியல், இவர்கள் சொல்கிறது தான் அறிவு, மற்றவன் எல்லாம் முட்டாள். இதில் ஜோக் என்னென்னா, இந்து பத்திரிகை இன்றைக்கி தலையங்க எழுதிருக்குது. ஓகே. இதே மாதிரி வாட்ஸ்அப் தகவல்களை வச்சுக்கிட்டு, அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்து பத்திரிகை. ஆமாம், அதிகாரிகள் ஏன் பேட்டி கொடுக்கக்கூடாது, கான்ஸ்பிரன்சி தியரிக்கு எதிராக அதிகாரிகள் பேட்டி கொடுக்கலான்னு அதை நியாயப்படுத்துகிறாங்க. ரெண்டாவது இண்டி மாடர்ன் போட்டிருக்கீங்க, இந்த விவகாரத்தில் வந்து சில விஷயங்கள்லாம் பார்க்கல அப்படின்ற மாதிரிலாம் போட்டு வச்சுருக்காங்க. எல்லாவற்றையும் பார்த்துட்டு இருக்கிறார்கள், எல்லாவற்றிற்கும் தெளிவாக அதில் பதில் இருக்குது. அப்போ இந்த தலைங்க எழுதினவங்க அந்த ஆர்டர் காப்பியை படிக்கலை. கிட்டத்தட்ட 38 39 ஷரத்துகள் அதில் ஆர்டர் காப்பியில் போட்டிருக்காங்க. முழுசும் படித்தா இவங்க சொல்கிறதுலாம் விடை இருக்குது. எனக்கு என்னென்னு இவங்க சிபிஐ போட்டிருக்காங்க, சிபிஐ வந்து போலீஸுக்கு எதிராக இது பண்ணக்கூடாதுன்றதை மீறி இவர்கள் போலீஸ் மேலே குற்றச்சாட்டுன்னு போட்டிருக்காங்கன்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அவங்க அதை சொல்கிறாங்க, போலீஸுக்கு மேலே குற்றச்சாட்டு வந்தால் சிபிஐ போடணுன்னா நாங்கள் அது மாதிரிலாம் பண்ண மாட்டோம், அப்படிலாம் பண்ணால் வழக்குகளால் சிபிஐ நிரம்பி வழியும், அவர்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதில். ஆனால் இவர்கள் தலையங்கத்தில் இப்படி எழுதுகிறாங்க, தெரியுதா? அதில் ஒருத்தர் அரசு உடைய கல்லூரி ஜேர்னலிஸ்ட் இதில் பொறுப்பு போட்டிருக்காங்க, இன்னொருத்தர் இவங்க கூடிய சுற்றி நிற்கிறாரு. இந்த மாதிரி துறையில் இருக்கிறவங்க அரசு கூட ஒட்டலாம், ஒரேடியாக ஒட்டிடக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணாலும் அதில் ஒரு சந்தேகம் வரும், அவர்களுடைய எழுத்தும் அந்த தன்மையும் மாறும். ரொம்ப ஓட்டிட்டா முகஸ்துதி பார்க்க வேண்டியது இருக்கும். ஓகே. அப்போ கொஞ்சம் இங்கிட்ட இல்லாமல் அங்கிட்ட இல்லாமல் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஒரு காலத்தில் இண்டு எழுதுனா அப்படி இருக்கும்னுவாங்க, இன்னைக்கு தலையங்கமே இந்த மாதிரி தடுமாறு. ரெப்யூட்டேஷனே நீ போயிருச்சுன்றீங்களா சார்? ஆமாம். அதிமுக ஐடி விங் வந்து ட்விட்டரில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. என்னென்னா, அந்த கரூர் சம்பவத்தில் இவ்வளோ பேருக்கு நேற்று வந்து இரங்கல் தீர்மானம்லாம் வாசித்தாங்க, ஆனால் முக்கியமான 2 பேரே வந்து அதில் பங்கேற்கலன்னு சொல்லியிருக்காங்க. அதில் யாருன்னா கரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி, இன்னொன்று வந்து அதில் கீழே குறிப்பிட்டது என்னென்னா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ண மாட்டீங்களா படித்து சொன்னேன், கேட்டாங்களா கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்க. அன்பில் மகேஷும் அவைக்கு வரல. இதை நீங்கள் பார்த்தீங்களா சார்? நீங்கள் என்னவா இருக்கும், இதெல்லாம் சந்தேகம் இருக்குன்ற மாதிரி அவங்க போஸ்ட்டில் சொல்கிறாங்க. உங்களுக்கு சட்டசபை என்னைக்கு நடக்குன்றத முன்கூட்டியே சொல்லிவிடுவோம். ஆமாம், சட்டசபையில் கேள்வி நேரம் மற்ற விஷயங்கள் இருக்குது, சபையை கவனிக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இதில் இவர் எம்எல்ஏ, இவர் கூட ஏதாவது காரணம் சொல்லிக்கலாம், ஆனால் அமைச்சர் இருக்கணுமா வேணாம். இன்னொன்று கரூர் சம்மந்தப்பட்ட எம்எல்ஏ, கரூர் சம்மந்தப்பட்ட அந்த அஞ்சலி தீர்மானம் இதிலெல்லாம் வந்து இருக்கணும். இல்லை தெரியுதா? அப்போ அந்த அழுகைலாம் எப்படிப்பட்ட அழுகைன்னு தான் நிலமை. முக்கியமான இவங்க 2 பேர் தானே சார் இருக்கணும். ஏன்னா அதை பற்றி தான் இரங்கல் தீர்மானம் சொல்ல போகிறாங்கன்றது கண்டிப்பாக அவங்க அவையில் இருக்கணும். இதில் தான் வேலை அதை நினைத்து நினைத்து மேலும் துக்கம் பெருகி எங்கே உடைந்து விடுவோமோ என்கிற அச்சத்தில் வராமல் கூட இருக்கலாம். அதான் அவங்களும் சொல்கிறாங்க, ஏதேனும் குற்ற உணர்ச்சியாக மனசாட்சி உறுத்துகிறதா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருக்காங்க. அவங்க பாணி. எனக்கு வந்து எப்படி தோணுதுன்னா, மறுபடியும் அங்கேயும் அழுதுருவாரோ, அழுது ஏதாவது மது மீம்ஸ் ஆகிடுமோனால ஆள் வராமல் இருப்பாங்களான்னு தெரில. இன்றைக்கி நடப்பு அரசியல் பற்றி நம்ம நிறையா டிஸ்கஸ் பண்ணோம். இது குறித்து அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். நன்றி.